அன்பிற்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தினுடைய புதிய ஏற்பாட்டில் தோன்றுகிற ஒரு வித்தியாசமான நபர், ஆனால் உலக வரலாற்றையே புரட்டி போட்ட ஒரு நபர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புக்கும் ஊழியத்துக்கும் மிகவும் நெருங்கிய ஒரு நபர். மனித நடமாட்டமே இல்லாத பாறைகளுக்கு நடுவே வனாந்திரத்திலே வாழ்ந்த ஒரு நபர். ஒட்டகமயிர் ஆடையை உடுத்தி காட்டு தேனை உண்டு ஒரு மர்மமான தீர்க்கதரிசியாக தோன்றிய ஒரு நபர் யோவான் ஸ்நானகன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இவரை பற்றி சொல்லும் பொழுது, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை காட்டிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை என்று சாட்சி சொல்லியிருக்கிறார். கிறிஸ்தவ உலகமே வியக்கிற அந்த மர்மமான மனிதரை பற்றி தான் இந்த செய்தியில நம்ம பார்க்க போறோம். அவரை பற்றி முழுமையான ஆதாரங்களோடும் அவருடைய சிறு வயதிலே நடந்த மர்மமான விஷயங்களை பற்றியும் நாம் இந்த செய்தியில பார்க்க போறோம். பார்ப்போவாங்க. யோவான் ஸ்நானகன், வனாந்திரத்தின் மர்ம சத்தம். யோவான் என்பது கிரேக்க பெயர். அவருடைய எபிரேய பெயர் என்ன அப்படின்னா யோஹனான் என்பது. இந்த பெயருக்கு பொருள் யெகோவா கிருபையுள்ளவர் என்பது. இவர் லேவி கோத்திரத்திலே ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். இவருடைய தந்தை அபியா வகுப்பை சார்ந்த சகரியா. இவருடைய தாய் ஆரோனின் வம்சத்தை சார்ந்த எலிசபெத்து. சகரியாவும் எலிசபெத்தும் முதிர் வயது உள்ளவர்களாக இருந்த பொழுது காபிரியேல் தூதனால் முன்னறிவிக்கப்பட்டு அற்புத விதமாக பிறந்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இவரை பற்றிய மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கருவிலேயே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு நபர். அதே போல ஒரு ஆசாரியனுடைய மகனாக இந்த யோவான் ஸ்நானகன் இருந்தாலும் தேவாலயத்திலே காணிக்கைகள், தசம பாகங்கள் இவைகளை வாங்கி கொண்டு சொகுசாக வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனா இவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டது தெரியுமா? லூக்கா 1 என்பது சொல்லுகிறது, தனது ஊழியம் வெளிப்படும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே வாழ்ந்தவர் இந்த மனிதர். இவர் ஒட்டக மயிர் உடையை தரித்து இடையிலே வார்க்கச்சையை கட்டியிருந்தார். வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் இவருடைய உணவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியும் இதே போன்ற உடை தரித்திருந்தவர் தான். அந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய அடையாளத்தை இந்த யோவான் ஸ்நானகனுடைய உடை அமைப்பும் உணவு அமைப்பும் அப்படியே பிரதிபலித்தது. பரிசுத்த வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கு நடுவாக ஒரு பாலமாக செயல்பட்டவர் இந்த யோவான் ஸ்நானகன். அதாவது பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் நடுவே ஒரு பாலமாக தேவனால் பயன்படுத்தப்பட்டவர் இந்த யோவான் ஸ்நானகன். ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனமும் மல்கியா 3 அதிகாரம் 1 வசனமும் இந்த யோவான் ஸ்நானகன் பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட வசனங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று யோவான் ஸ்நானகனை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். அப்படின்னா யோவான் ஸ்நானகன் ஒரு தீர்க்க தரிசனத்தினுடைய வெளிப்பாடு, தேவனுடைய சித்தம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய 4 நற்செய்தி நூல்களுமே இந்த யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை பற்றியும் ஊழியத்தை பற்றியும் மிக அதிகமாக சொல்லுகின்றன. இந்த யோவான் ஸ்நானகன் செய்த பிரபலமான பிரதான பிரசங்கம் என்ன அப்படின்னா, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பது. கிரேக்க மூல பாஷையில மனம் திரும்புங்கள் என்பதற்கு மெட்டனோயா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிந்தனையை முற்றிலுமாக மாற்றி புதிய திசையில் பயணிப்பது என்று அர்த்தம். இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையினுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து உலகத்திற்கு அறிவிப்பது, அறிமுகப்படுத்துவது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அழைத்தது இந்த யோவான் ஸ்நானகன் தான். பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தது இந்த யோவான் ஸ்நானகன் தான். இவ்வளவு பெரிய பெருமைகளை யோவான் ஸ்நானகன் பெற்றிருந்தாலும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று சொல்லி, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்க்கவும் நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தினவர் தான் இந்த தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஒரு வாலிப வயதுல வனாந்திரத்திலிருந்து வெளிப்பட்டு யோர்தான் நதி கரையில நின்று மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சத்தமிட்டு சொன்னபோது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் நடந்தது. அநேகர் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். அந்த நேரத்தில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் வந்து யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். இதற்கு முன்பாக யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது? யோவான் ஸ்நானகன் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் ஒரு குழந்தையாக பிறந்தது நமக்கு தெரியும். அந்த குழந்தை பிராயத்திலிருந்து இந்த வாலிப பிராயம் வரைக்கும் என்ன நடந்தது? இவைகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்சியாக சொன்னாரே, ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகன் பெரியவன் என்று, அது நிச்சயம் என்பது நமக்கு விளங்கும். லூக்கா நற்செய்தி நூல் 1 அதிகாரம் 80 வசனம் சொல்லுகிறது, பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலங்கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை வெளிப்படுத்தும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். இதுதான் யோவான் ஸ்நானகன் பிறந்த பிறகு அவரை பற்றி சொல்லப்பட்ட கடைசி வசனம். ஆனால் யோவான் ஸ்நானகன் ஏன் குழந்தை பிராயத்திலேயே வனாந்திரத்துக்கு போக வேண்டும்? யோவான் ஸ்நானகனுடைய பெற்றோர் சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் என்ன நடந்தது? இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஏர்லி கிறிஸ்டியன் ரைட்டிங்ஸ் என்று சொல்லப்படுகிற வேதாகமத்துக்கு வெளியே இருக்கிற ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்று நூல்கள் பதிலளிக்கின்றன. யோவான் ஸ்நானகன் 2 முதல் 3 வயதுக்குள் இருக்கிற அந்த சூழ்நிலையிலேயே வனாந்திரத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்த பொழுது சாஸ்திரிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே அப்படின்னு ஏரோது கிட்ட போய் கேட்கிறாங்க. ஏரோது ராஜா அதிர்ச்சி அடைந்து தன்னுடைய அரியணைக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று கருதி
எருசலேமிலும் அதனுடைய எல்லைகளுக்கு உட்பட்ட அத்தனை பகுதிகளிலேயும் 2 முதல் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கொன்று போட உத்தரவிட்டான். ஏரோதனுடைய ஆட்கள் தன் குழந்தையை தேடுகிறார்கள் என்பதை எலிசபெத் அறிந்து தன் குழந்தையை தூக்கி கொண்டு யூதேயாவினுடைய மலைப்பகுதியாகிய அந்த வனாந்திரத்துக்கு தப்பி போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. அங்கு அந்த கடுமையான வனாந்திர சூழ்நிலையில சுமார் 3 வயது முதல் 5 வயது வரைக்கும் எலிசபெத் அந்த குழந்தையை பராமரித்ததாகவும், யோவானுக்கு சுமார் 5 வயது இருக்கும் பொழுது எலிசபெத் மரணமடைந்தார் என்றும் சில பழைய மரபுகள் சொல்லுகின்றன. அப்போ சொல்ல போனா 5 வயதுக்குள்ளாகவே தன்னுடைய தாயையும் தகப்பனையும் இழந்து ஒரு அனாதை போல வனாந்தரத்திலே தவித்து நின்றவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். அந்த சுமார் 5 வயதுக்கு பிறகு யோவான் ஸ்நானகனுக்கு என்னானது? அதை பற்றி வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ் சொல்லுகிறார். வனாந்திரத்திலே வாழ்ந்த எசனேயர்கள் என்கிற குழுவினர் எப்படி இங்க நகரத்தில் வேதபாரகர், பரிசேயர் இவங்களாம் வாழ்ந்தார்களோ அதே போல வனாந்திரத்திலே துறவரம் பூண்ட ஒரு குழுவினர் வாழ்ந்தாங்க. அவர்கள் எசனேயர்கள். அவங்க தீவிரமான ஆன்மீக யூத குழுவினர். மற்றவர்களின் குழந்தைகளை அவர்கள் சிறியவர்களாக இருக்கும் பொழுதே தத்தெடுத்து தங்கள் சமூகத்தின் ஒழுக்கங்களின்படி வளர்ப்பவர்கள் தான் இந்த எசனேயர்கள் என்று யோசபஸ் எழுதியிருக்கிறார். இந்த வரலாற்று செய்தியின்படி தாயையும் தகப்பனையும் இழந்து தவித்துக் கொண்டிருந்த அந்த சிறுவன் யோவான் ஸ்நானகனை எடுத்து வளர்த்தியவர்கள் யார் அப்படின்னா அந்த எசனேயர்கள் என்கிற அந்த குழுவினர் தான். பரிசுத்த வேதாகமம் சார்ந்த அத்தனை காரியங்களையும் இவர்கள் தான் யோவான் ஸ்நானகனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். தங்களுடைய கடுமையான ஆன்மீக முறைகளையும் தீர்க்க தரிசன வேத வாக்கியங்களையும் எடுத்துச் சொல்லி வளர்த்து வந்தார்கள். யோவான் ஸ்நானகனுக்கு ஒட்டக மயிர் உடையை தரிப்பித்து வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் புசிக்க கொடுத்தது இந்த எசனேயர்கள் என்கிற குழுவினர். ஏனென்றால் அவர்கள் உண்ணுகிற முறையும் அதுதான். அதே சமயத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி தேவ தூதர்களுடைய பராமரிப்பு இருந்ததோ அதே போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிற ஒரு மனிதனாகிய இந்த யோவான் ஸ்நானகனுக்கும் கூட தேவ தூதர்களுடைய பராமரிப்பு இருந்தது என்று சொல்லி அநேகர் நம்புகிறார்கள். இந்த எசனேயர்களுடைய பழக்கம் தான் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் கடவுளுக்குள் தன்னை புதிதாக்கி கொள்ள வேண்டும் என்றால் தண்ணீரில் மூழ்கி எழ வேண்டும் என்கிற விஷயம். அதுதான் ஞான ஸ்நானம். யோவான் ஸ்நானகனுடைய உணவு முறைகள் எசனேயர் மூலமாக ஒரு மாற்றத்தை கண்டிருந்தாலும் லூக்கா 1:15 படி அவன் திராட்சரசமும் மதுவும் குடியான் என்று தேவதூதன் கட்டளையிட்டதை பார்க்க முடியும். யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்தில் வளர்ந்த விதத்தை பற்றி பார்க்கும் பொழுது இந்த திராட்சரசமும் மதுவும் யோவான் ஸ்நானகனுடைய கண்களுக்கே தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அதே போல தன் சிறு வயது முதற்கொண்டே தன் தலைமுடியை சிரைக்காமல் திராட்சரசத்தையோ மதுவையோ பார்க்காமல் வனாந்தரத்திலே துறவரம் பூண்ட ஒரு மனிதனை போல வளர்ந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு தச்சனுடைய மகனாக மனிதர்கள் அதிகமாக வாழ்கிற ஒரு சாதாரண கிராமத்து சமூகத்திலே நாசரேத்து போன்ற ஊரிலே வளர்ந்தவர். ஆனா யோவான் ஸ்நானகன் மனித நடமாட்டமே இல்லாத வனாந்தர பாறைகளுக்கு இடையே வாழ்ந்து வளர்ந்தவர். யோவான் ஸ்நானகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உறவின் முறை. ஆனா இவர் சிறு வயது முதலே வனாந்தரத்திலே வாழ்ந்தபடியினாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் யோவான் ஸ்நானகனும் சிறு வயதிலே ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருந்தார்கள். இதனால தான் யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பின்னாட்களிலே நானும் இவரை அறியாதிருந்தேன் அப்படின்னு யோவான் 1:33 சொல்லுகிறார். ஞானஸ்நான சமயத்திலே அவர்கள் இருவரும் சந்தித்துக் கொண்ட பொழுது யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிற தேவாட்டுக்குட்டி. இது வெறும் மனித அறிவினால் அல்ல, தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு இந்த வார்த்தையை சொன்னார். நாகரிகமான ஆடம்பர உலகத்தினுடைய அத்தனை சுகங்களையும் வெறுத்து வனாந்தரத்தின் பாறைகளுக்கு நடுவே ஒட்டகமயிர் ஆடைகளை உடுத்தி வெட்டுக்கிளிகளையும் காட்டுத்தேனையும் உண்டு கர்த்தருக்காக வழியை ஆயத்த பண்ணும்படி தன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். இந்த யோவான் ஸ்நானகன் ஏதோ நீண்ட நெடிய நாட்கள் வாழ்ந்தவர் அல்ல, காரணமே அறியாமல் கடவுளுக்காக உயிரை கொடுத்தவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். ஆனால் மனிதர்களால் உயர்த்தப்படுவதை விட தேவனாலே இவன் பெரியவன் என்று ஒரு சான்றிதழ் பெற்றார் பார்த்தீங்களா? அதுதான் அவருடைய வாழ்க்கையிலே அவர் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம். எப்படி யோவான் ஸ்நானகனுடைய சத்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகைக்கு இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தியதோ அதே போல உங்களுடைய என்னுடைய சத்தம் நம்மை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாக்கும்படி இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை இந்த குழந்தையின் மூலமாக நிறைவேற்ற வேண்டும் என்று தன்னுடைய உயிரை வனாந்தரத்தில் விட்டுவிட்டவர் தான் எலிசபெத். சத்தியத்துக்கு சாட்சியாக நின்று எதிரே நிற்பது ஏரோது என்றாலும் சத்தியத்தை சத்தியமாக சொல்லி தன்னுடைய உயிரை விட்டவர் தான் யோவான் ஸ்நானகன். யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை என்கிற தைரியத்தோடு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி வேதபாரகரையும் பரிசேயரையும் கடிந்து கொண்டவர் இந்த யோவான் ஸ்நானகன். அப்ப யோவான் ஸ்நானகன் எலிசபெத்தினுடைய கருவிலே உருவான நாள் முதற்கொண்டு ஏரோதுவினால் கொலை செய்யப்பட்ட நாள் வரைக்கும் தேவனுக்காக அர்ப்பணித்து ஓடியவர். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பெரியவன் என்று சொல்லப்பட்ட தீர்க்கதரிசி. இன்று நீங்களும் கூட எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில வனாந்தரத்தில் வாழ்வதை போல ஒரு அனாதை போல வாழ்ந்து கொண்டு நின்று கொண்டிருக்கலாம். எப்படி தேவன் யோவான் ஸ்நானகனை தமக்கென தெரிந்தெடுத்து ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாரோ அதே போல இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏதோ ஒரு மிகப்பெரிய திட்டத்தோடு கூட தேவன் உங்களை இந்த சூழ்நிலையிலே அனுமதித்து ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்புங்கள். தேவன் தான் உங்களை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். எதிரில் நிற்பது ஏரோதாகவே இருந்தால்
இருந்தாலும் சத்தியத்தை விட்டு விலகாமல் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுங்கள். நடப்பது நடக்கட்டும். தேவன் உங்களை எப்பொழுதும் பாக்கியவான்களாக மாற்றுவார். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையில எப்படி தீர்க்க தரிசனங்களால் முன்குறிக்கப்பட்டு தேவ சித்தம் நிறைவேறியதோ அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முன்குறித்த அத்தனை தேவ திட்டங்களும் மிகச்சரியாக நிறைவேறும். மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.